வெளிநாடு சென்றிருக்கிறார். இதுவரையிலே ஆளுக்காரரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அருமையான மாப்பிள்ளை தேர்ந்தெடுத்தாயா? ஏன் இவ்வளவு அமைதி கேட்கிறேன்? ஏன் இவ்வளவு அமைதி கேட்கிறேன்? தேடி விட்டேன், திருமண முடிவை தேடி விட்டேன். திருமண முடிவை தேடி விட்டாயா? அழகாபுரி கோட்டை ஆட்சி புரிந்து வரக்கூடிய திசைமுகா சூரன். திசைக்கு முகமளித்தவன் திசைமுகா சூரன். அவரது மகன் ஜெயச்சந்திரன். கோரை பற்கள், தடித்த மீசை, கம்பீர தோற்றம், அப்பேற்பட்ட மாப்பிள்ளை ஆண்டு வரக்கூடிய திசைமுகா சூரன் திசைக்கு ஒரு முகத்தை வைத்து ஆட்சி கொண்டு வருகின்றான். அவனுக்கு ஒரே மகன் ஒப்பற்ற மகன் ஜெயச்சந்திரன். எட்டு பத்தலம் ஜெயவே என்று வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார். கண்டு எல்லாம் எழுதுகிறார்கள். போர்கள் எழுந்திருக்கிறது. அரக்கங்களமாக இருக்கின்றான். உங்களை போல வீரமாக இருக்கின்ற கூறுகிறாயா? தம்பியா மாப்பிள்ளை பார்க்க போறோம். மாப்பிள்ளை அதாவது உங்கள் மகளுக்கு ஏற்றவன் நான் தான் என்று புரிந்து உணர்ந்து நான் என்ன செய்திருக்கிறேன்? பெண் பார்ப்பதற்காக வேண்டி அவர்களை நாளை வர சொல்லி இருக்கிறேன். அந்த நாள கூட எங்களுக்கு வைக்கல. நீயே முஷ்யா. ஏன்னா நம்ம கடமை தெரியுது. ஆமா, நீங்க கொல்லாதவனுங்க நம்மளே மாவட்ட பார்த்து சொல்லிவிட்டு ஒன்று என் பெண்ணுக்கு திருமணம் நடந்தால் மட்டும் அது மட்டும் போறோம். மாப்பிள்ளை வெட்டிக்காரர்கள் வண்ண விளக்கு, வான வேடிக்கை, மாவிலை தோரணங்கள், அழகான 16 குண்டு பெருவாட்டை நாட்டு மக்கள் அழகான குண்டு மாப்பிள்ளை வருகை அப்படியா? இருந்தாலும் கூட மகளை பார்த்து விட்டு மகளை பார்த்திருப்பார். நந்தவனத்திலே உல்லாசமாக கைகள் ஒன்று அதிலே என் மகளை பார்த்திருப்பார் என்று தெரிந்து கொண்டிருந்தேன். வரும் வழியிலே கூட்டமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். கூட்டமாக என்ன பேசுகிறார்கள்? உடல் அமைப்பு கரெக்டாக இருக்கிறது, ஜோடி பொருத்தும் கரெக்டாக இருக்கிறது. என்ன கூட்டமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? என்ன பேசுகிறார்கள்? உங்கள் பெயரை சொல்லுகிறாரா இல்லையா சென்றேன். அந்த கூட்டத்தார் என்னை பார்த்த உடனே என்ன சொல்லுகிறார்கள் தெரியும்? என்ன சொல்லுகிறார்கள்? அறிவு கட்ட முண்டோம், யாரை பார்த்து வாடா போடா புதிய கேட்கிறான். உங்களை நான் கேட்க முடியுமா? படகு போட்டு ஒரே ஊர்ல உருண்டா நீ அப்படியே ரொட்டி மீட்டே ஆயிடுவ. சப்பாத்தி சொன்னால்தானே யாரை வாடா போடான்னு கூறிக்கொண்டிருக்கிறார். என்னை கூட்டத்தார் கேட்டார். கூட்டத்திலே உன்னை கேட்டார்கள். கைதாடு என்னெல்லாம் காட்டுகிறது? நல்ல அறிவாளி, புத்திசாலி, திறமைசாலி. எந்த பொண்ணாத்தியடா புதியடா கேக்குறாங்க. ஏண்டா அது மட்டுமா? எளிதாக விடவே இல்லையே. எதற்கோ ஜென்மம் வைத்து இருப்பது உயிர் பிழைக்கு. உங்களை கேட்க முடியுமா? என்ன சொல்றாங்க? அவங்க கேட்டாங்க. உன்னை கேட்டார்களா? ஆமா, சென்று பார்த்த பிறகுதானே தெரிகிறது.
மகள் மாயாவும் என் மகள் மாயாவும் ஒரு ஆடவன் அழகாக இருக்கிறார். இருவரும் கொஞ்சி விளையாடி கொண்டிருக்கிறாள். யார பார்த்து சொல்றேன் ஆண்கள் வாழையை பிடிக்காம இருக்கிறான். கோட்டை தாண்டாதவா அவளை பார்த்து யாரைய பார்த்துட்டு நானும் அதே போன்றுதான் கேட்டேன் அவர்களை. முன்னதான் திரும்ப திரும்ப கேட்டேன். யாரை பார்த்து முன்னா என்ன கேட்கிறாங்க? உன்னை கேட்டாங்க. பார்த்த பிறகுதான் தெரிகிறது உங்கள் மகள் தான். நீ நடுக்கி தெரிஞ்சவல்லவா? ஏன்னா எல்லாரும் மிஸ்திரி மட்டும் ஒரே கட்டையாகிற 84 வயசுலயும் நீங்க ஒரே கட்டையாகிற. நீ உன் கூட இருந்தவங்க எல்லாம் காலி பண்ணிட்டுக்கிற. நீ ஆமா உன் கூட இருந்த எல்லாம் காலி பண்ணிட்டலவா? நீ எப்படி நடிக்கணும்னு தெரியும், எப்படி யாரு எங்க வெட்டணும்னு தெரியும். நாங்கெல்லாம் உன்னை பார்த்து வந்துங்கிறோம். இப்போ வாங்க அண்ணா, இவனுக்கு மாலக்கண்ணு மஞ்சக்காமல யாரையோ பார்த்துட்டு நம்ம மகன் மாயா பத்தி சொல்லி இந்த வயசுல உண்மையா நாங்கெல்லாம் நம்மளா இருக்க மாட்டேன் தெரியாது. 84 வயசு கிட்ட நெருங்குது. இந்த நேரத்துலயும் மேடி ஏறி இவ்வளோ கலகம் பண்றேன்னா எவ்வளவு பேர் பாத்துக்கணும், எத்தனை மேடையை பாத்துக்கணும், எத்தனை நடிகை உருவாக்கி கதையை நான் முடிக்கிறேன். எத்தனையோ உலகம் செஞ்சு வரலாம். உன் கதையை ஹிந்தி எட்டு தாங்க முடிக்கிறேன். பொண்ணை பார்த்து ஒருவனோட உல்லாசமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி என் பொண்ணு ஆம்பளை வாடியே பிடிக்கிறாய். ஆம்பளை வாடியே பிடிக்காம இருக்கிறா. ஆமாண்ணா, என் பொண்ணு சிவன் பூஜை செய்கிற ஓ நமச்சிவாய அங்கே காதல் பூஜை செய்து கொண்டிருக்கிறார். இருக்கிறேன். அடுத்த ஆண்டு அங்க இருந்து வந்தா புலியாக தான் இருக்கணும். அண்ணா, இவன் யாரையா பார்த்துட்டு நம்ம பொண்ணு மாயா சொல்றான். இந்த சபையிலே எத்தனையோ ஆட்கள் உருவாக்கி சென்றிருக்கின்றார்கள். ஆனால் நீயும் உருவாக நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். தெரிகிறதா? என் மகளை ஒரு ஆணுன பார்த்தாயா? கண்ணே சத்தியமா பார்த்தேன். காட்டவில்லை என்றால் கொள்ள தலை அங்கே உருட்டி காட்டுகிறேன்.